நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையால் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் இந்த 19th லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு மனப்பாட பகுதி. இது நீங்கள் காணாமல் படித்து தான் ஆகணும். இது கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு மனப்பாட பகுதி படிச்சிருக்கோம். அது நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இது பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு 3 பற்றி இன்றைக்கி படிப்போம். இதுதான் லாஸ்ட் லெசன் ஆஃப் மனப்பாட பகுதி. மே பி பனுங்கா காந்தி, நானும் ஒரு நாள் காந்தி ஆகுவேன். அந்த போயம் தான் இது. सदा सत्य का पालन करके, सदा अहिंसा का पालन करके, सदा रघुपति रदव गा के, सदा सबसे प्यार करके मैं भी बनूंगा गांधी. ஓகே, எப்போவுமே நல்வழியில் தான் போவேன், எப்போவுமே நான் அகிம்சையாக தான் ஃபாலோ பண்ணுவேன், எப்போவுமே நான் ராமரோட புராணத்தை தான் பாடுவேன், நான் எப்போவுமே எல்லார்கிட்டையுமே அன்பாக இருப்பேன், நானும் ஒரு நாள் ஆவேன் காந்தி. இதுதான் இந்த ஸ்டான்ஸோட மீனிங். ஓகே, இந்த மாதிரி மீனிங் மேலே எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி எழுதி வச்சுட்டு படிங்க. ஓகே, இப்போது செகண்ட் ஒன் பாருங்கள். மே பனுங்கா ராம், நானும் ஒரு நாள் ராமன் ஆவேன். மா बान तीर दे दो, मैं बनूंगा राम, राम ने की देवों की रक्षा, मैं करूँगा देश की रक्षा. அதாவது ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோடய அம்மா எனக்கு வில்லையும் அம்பையும் கையில் தந்தாங்க, நானும் ராம் ஆவேன். அதுக்கப்புறமா ராம் இந்த தேவர்களை காப்பாற்றினாங்க, நான் இந்த நாட்டை காப்பாற்றுவேன். அதுதான் இந்த ஸ்டான்ஸோட மீனிங். ஓகே, மா बान तीर दे दो, मैं बनूंगा राम, राम ने की देवों की रक्षा, मैं करूँगा देश की रक्षा. ओके, இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். மச்லி और पेड़ों से सीखो, அதாவது ஃபிஷ்கிட்ட இருந்தும் நம்ம மரத்துக்கிட்ட இருந்தும் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மச்லி से सीखो, स्वदेश के लिए तड़प तड़प कर मरना, அதாவது நம்ம இந்த மீன்கள்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நாட்டுக்காக உயிர் விடுறத கற்றுக்கணும். पज्जाट के पैडों से सीखो, दुख में धीरज धरना. ஓகே, அதாவது ஆட்டம் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா மரத்துக்குமே இந்த இலை எல்லாமே உதிர்ந்து போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மரத்துக்கிட்டேருந்து நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மச்லி அப்படின்னா மீன்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டுக்காக உயிர் விடுறதை கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. மரத்துக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அதோட இலைகள் உதிர்ந்தாலும் அதோட நல்ல காலம் வரத்துக்காக வெயிட் பண்ணுற அந்த பேஷன்ஸை கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாதம்.